Hello everyone. Monday ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்புறம் ஏதாவது இந்த அப்வர்டு மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகணும்னு நினச்சாங்க. கொஞ்சம் ஒரு 25,300 வரைக்கும் ஒரு 2 டேஸில் போவோம். அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டர் ஆகணும்னு நினச்சோம். ஏன்னா எல்லா இண்டெக்ஸுமே நேற்று பையிங் ஜோன்னாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆப்போசிட்டு கண்டினியூஸாக கிராஜுவலாக செல்லிங் பொசிஷன் வந்துருச்சு. ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக கம்மியாயிடுச்சு. யாராச்சும் நேக்கடு காலை பை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஆப்ஷனில் இந்த கண்டிப்பாக லாஸஸ்னால் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ நேக்கடு பதிலாக நம்ம எட்ஜஸ் எப்படி பண்ணியிருப்போம்னு ஒரு இது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட்டு போட்டு இருக்கிறேன். ஒரு காலை பை பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் தி மணி 2 செல் பண்ணியிருக்கிறேன். நேற்று கரெக்டாக முடிஞ்ச பட்டினா 24,900. ஸோ 24,900 அட்லி மணியை பை பண்ணிவிட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸஸ் தள்ளி 2 கால் செல் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேனா 24,960 ரேஞ்சில். ஸோ இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் அப்வர்டு மூவ்மெண்ட் இருக்கும் நினச்சா இப்படி போட்டு இருப்போம். அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16,000 வந்துடுது. சப்போஸ் இன்றைக்கி வந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனை போகாமல் மார்க்கெட் நம்ம ஆப்போசிட்டாக போயிருந்தோன்னா வெறும் 3,900 மேக்ஸிமம் லாஸே. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணப்போ டவுன்லோடுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு 1,400 ரேஞ்சில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இதில் ரிவர்ஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் கூட சாயங்காலம் 3:20 வரைக்குமே லாஸஸ் 2,600 வந்துடுது. இன்னுமே கூட க்ளோஸ் பண்ணாமல் நாளைக்கு கூட திரும்பவும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். நம்ம வெயிட் பண்ண இந்த பொசிஷன் தாராளமாக நம்ம எக்ஸ்பெரி வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் 4,000 லாஸஸ் வரும். இந்த மாதிரிலாம் நம்ம எப்போவுமே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும். ஒரு ஏஜஸ் மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியாக நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.